coders, welcome to day 16 of 100 days coding challenge. இந்த வீடியோல நம்ம for loop எப்படி யூஸ் பண்றதுங்க தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் loop அப்படிங்கன்னா என்னங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். loop அப்படிங்கிறது ஒரு பர்టిక్యులர் கண்டிஷன் ஒரு சீக்வென்ஸை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா ஐட்ரேட் பண்ண போறோம் until a condition is met. ஓகே, இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீசெண்டா மாநாடு படம் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ மாநாடு படத்துல டைம் லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல ஹீரோவும் வில்லனும் வந்து ஸ்டக் ஆயிருவாங்க. அன்டில் அவங்க ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த டைம் லூப்ல இருந்து வெளியே வர முடியும். இதுதான் டைம் லூப்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதே மாதிரி தான் நம்ம லூப்ல நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம லூப்பிங் சொல்லுவோம். இந்த லூப்ல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கு. ஸோ பைத்தான்ல ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் தான் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம ஃபார் லூப்பை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கிரியேட் சிம்பிள் சின்டாக்ஸ் ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வில் யூஸ் அ வேரியபிள். இந்த வேரியபிள் நேம் நம்ம என்னென்ன கொடுத்துக்கலாம். தென் கீவேர்ட் இன், தென் சீக்வன்ஸ். Maybe I'll write in this color sequence. தென் நம்ம இங்கே கண்டிஷன் உள்ள வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் கோட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்டென்டேஷன் விட்டுருக்கணும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எடிட்டரில் பண்ணும்பொழுது நீங்கள் இங்கே கோலன் வச்சுட்டு என்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டென்டேஷன் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ், அதாவது 4 ஸ்பேஸ் இருக்கும். ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இதுதான் இன்டென்டேஷன் சொல்லுவோம் பைத்தானில். தென் நம்ம இங்கே நம்மளோட கோட் வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ இது ஃபார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாருங்கிறது கீவேர்ட். இது ஃபார் லூப்புங்கிற சொல்கிற கீவேர்ட். அண்ட் இந்த வேரியபிள் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அட் அ டைமில் ஒரு எலமெண்ட்டை அது ஸ்டோர் பண்ணி அது இந்த வேரியபிளை நம்ம இந்த கோடில் எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணி அதுக்கான கோடு எழுதி ஸோ இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த வேரியபிளை நான் ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி இப்போ இந்த கோடுக்குள்ளே நான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட்னு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் வேரியபிள் நான் கொடுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகுனா இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒன் பை ஒன்னாக வந்து இந்த ஃபார் லூப் வந்து பிரிண்ட் பண்ணும் அன்டில் இந்த சீக்வன்ஸ் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும். ஓகே, அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபார் லூப் சீக்வன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஹேண்ட்ஸான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஓப்பன் கூகுள் கொலாப். ஸோ இப்போ நம்ம கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒரு சிம்பிள் ஃபார் லூப் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நான் இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் மை லிஸ்ட் equal to let's say some items like fruits எடுத்துக்கலாம். fruits, vegetables, flowers. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபார் லூப் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஐ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐ இன் மை லிஸ்ட். ஓகே, ஸோ கோலன் என்டர் பிரிண்ட் ஐ. சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 எலமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தென் ஃபார் ஐ இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஐ நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒன் பை ஒன்னாக இந்த எலமெண்ட்ஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து ஐட்ரேட் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 0th பொசிஷனை வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ தென் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த லூப் மறுபடியும் வந்து ரன் ஆகும். இன்க்ரிமெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போகும். தென் ஐ வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகும். தென் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் அகெயின் ஒன் மோர் டைம் ரிப்பீட் ஆகும். தென் அடுத்த எலமெண்ட்டை ஃபெச் பண்ணும். தென் அதை பிரிண்ட் பண்ணும். தென் அகெயின் லூப் ரிப்பீட் ஆகும். பட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எலமெண்ட்டும் இல்லாதனால உங்களுக்கு இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார். ஓகே, ஸோ இதே நம்ம ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சும் நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஜஸ்ட் லெட்ஸ் புட் 6 தென் பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5. ஸோ
நம்மளோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 3 பேராமீட்டர் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுத்தோம்னா இது எண்ட், அதாவது ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள் இருக்கு. இதில் வந்து ஸ்டாப் வேரியபிளாக இதை கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் n எடுத்துக்கிட்டிங்கன்னா n-1 வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் 6 கொடுத்தீங்கன்னா 6 - 1 5. ஸோ 5 வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு 6 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் எதர் புட் 7 ஆர் n-ல வேல்யூ ஸ்டோர் பண்ணி n+1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள், அதாவது சைஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டு, ஸோ இங்கே நீங்கள் சைஸ் +1 கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 6 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் சிம்பிளாக 1 கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 1 2 3 4 5 6 சிம்பிள். ஓகே, இப்போ இதில் ஸ்டெப் அப்படின்னு ஒன்று சொன்னேன். ஸ்டெப் வந்து டிஃபால்ட்டாக வந்து வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஐட்ரேஷன் வந்து 2 தடவை நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் அண்ட் அது வந்து பிரிண்ட் ஆகாது. தென் செகண்ட் டைம் நடக்கிற பிரிண்ட் ஐட்ரேஷனுக்கு தான் அது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன அவுட் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து 1ல் வரும், தென் வந்து 3 வரும், தென் 5. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்ரேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா நான் ஸ்டெப் வந்து 2 கொடுத்தனால எனக்கு ஜம்ப் பண்ணும்போது எப்படி போகும்னா, ஸோ எனக்கு ஜம்ப் பண்ணும்போது டேட்டா வந்து ஐட்ரேட் ஆகும்போது 2 நம்பராக ஜம்ப் ஆகிட்டு போகும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? then you know what is step. As you can see 1 3 5. okay, so இதே நான் ரிவர்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஸோ நான் சைஸ் 6 இருக்கு. ஸோ நான் வந்து 6ல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வந்து வேல்யூ வந்து மைனஸ் ஆகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ நான் ஸ்டாப் வந்து எங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 1ல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் -1 கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தா எனக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி ஹியர் 6 5 4 3 2. ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து -1ல் போயிடும். ஸோ அதனால் நம்ம இப்போ 0ன்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து 1 வந்து வரும். ஓகேவா? ஸோ 6 5 4 3 2 1. ஸோ இது வந்து டிக்ரீசிங் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டாப் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டெப் இண்டெக்ஸ். ஸோ இந்த 3 வேரியபிள் 3 பேராமீட்டர்ஸை நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ஃபார் லூப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஃபார் லூப் பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராமோட நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை Day 17ல் பார்க்குறேன்.